ஹலோ, இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11 சாப்டர் 3 மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், அதை லைன் பை லைனாக ரீட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். இப்போ இந்த பார்ட்லேருந்து we are going to move forward. ஏற்கனவே நம்ம we have been looking over என்னது the position versus time graph of a stationary object என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொசிஷன் நம்ம இங்கே ஒன் டைமென்ஷனல் மோஷன் தான் நம்ம படிக்கிறோம். பொசிஷன் அப்படின்னா என்னென்னா என்ன பொசிஷன் எடுக்க போகிறோம்னா எக்ஸ் பொசிஷன், எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். பொசிஷன் வெர்சஸ் டைம், டைம்னா அதுக்கு வேரியபிள் என்ன பயன்படுத்துகிறோன்னா டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பயன்படுத்த போகிறோம். இந்த எக்ஸ்பொசிஷன் சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து, அதாவது இந்த எக்ஸ்பொசிஷன் எப்படி இருக்குது நேரத்தை பொறுத்து அப்படிங்கிற நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ அந்த முதல்ல இருக்கிறத நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம், ரெண்டாவதில் இருக்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம போகலாமா? இப்போ நம்ம இதை தொடர்ந்து வாசிக்கலாமா? If an object moving along a straight line covers equal distance in equal time interval, it is said to be uniform motion along a straight line. இப்போ நம்ம இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஆப்ஜெக்ட் நகரணும். யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்கே போகணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் நகரணும். அடுத்து யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு மோஷன்னா நகரணும், மூவ் ஆகணும். மோஷனுக்கு மூவ் ஆகணும், மோஷன் மூவ்மெண்ட், மூவிங். அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டில் மூவ் ஆகணும். யூனிஃபார்ம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் we have been given a very nice explanation. Covers equal distance in equal interval of time. அதாவது கால இடைவேளை. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல பொதுவாக நம்ம இப்போ ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓடும்பொழுது நமக்கு என்னது கையில் ஒரு டைமர் வச்சுருப்பாங்களா? டைமர் வச்சுருப்பாங்க. முதல்ல 0ன்னு செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்படி டைமர் என்ன ஆகும்? அப்படியே அந்த 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 முள் இருக்குல்ல, அந்த முள் இட் வில் பி கீப் ஆன் மூவிங் வென் த ரன்னிங் ஸ்டார்ட்ஸ். அப்படி தானே? ரன்னிங் ஆகும்போது இந்த டைமர் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு டைமில் மூவ் ஆகும் பொழுது இப்போ இன்கேஸ் பார்த்தீங்களேன், ஒரு 100 மீட்டர் ரேஸ் எடுத்துக்கிறோமே, ஒரு ரோடு எடுத்துக்கலாம். ஒரு ரோடில் நமக்கு ஒரு 100 மீட்டர் ரேஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 100 மீட்டர் ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் இதான் இங்கே தான் நிற்கிறார். அந்த இது எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே. அது ஒரு பர்டிகுலர் பர்சன் இஸ் கோயிங் டு ரன் ஆக போகிறார், ஓட போகிறாருன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ இவர் ஈக்குவல் டைம் இன்டர்வல் he will travel equal distance in equal time interval. அதாவது இப்போ இந்த ரன்னிங் ரேஸ் அவர் ஓடி முடிக்கிறதுக்கு நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 செகண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு கேப்பும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 மீட்டர் ரேஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் அப்போ நான் இந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு என்னது 500 மீட்டர், 50 மீட்டர். இங்கே எவ்வளோ இருக்க போது? 100 மீட்டர் இருக்கும். ஓகே, ஸோ 10 செகண்ட்ஸில் அவர் ஓடிருக்கார். 10 செகண்ட்ஸில் ஓடிருக்காருன்னா அவர் இப்போ நம்ம 100 மீட்டர் 10 செகண்டில் ஓடிருக்கார். இவர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிருந்தா, நல்லா கவனிங்க, அவர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிருந்தா 5 செகண்டில் எங்கே இருந்திருப்பார்? கரெக்டாக 50 மீட்டரில் இருந்திருப்பார். 0 செகண்டில் இங்கே இருந்திருப்பார், 5 செகண்டில் இங்கே இருந்திருப்பார், 10 செகண்டில் எங்கே இருந்திருப்பார்? 100 மீட்டரில் இருந்திருப்பார். 2.5 செகண்டில் எங்கே இருந்திருப்பார்? கரெக்டாக 25 மீட்டரில் இருந்திருப்பார். அட் டைம் ஈக்குவல் டு
2.5 டைம் ஈக்குவல் டு 2.5 அந்த டைமரில் 2.5 இருந்துச்சுன்னா அவர் எந்த எக்ஸ்பொசிஷனில் இருப்பார்? 25 மீட்டரில் இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? ஒன்லி வென், எப்பொழுது அவர் யூனிஃபார்ம் மோஷனில் போயிருந்தா, யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் கால இடைவெளி. சார் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், இப்போ 0 to 2.5 இன்னும் ஒரு கால இடைவேளை எடுத்துக்கோங்க. 0 to 2.5 இந்த டைம் டைமர் வந்து முதல்ல 0ல் இருக்குது, 2.5. இதில் எவ்வளோ தூரம் அந்த நபர் ட்ராவல் ஆகிருக்காரு? த பர்சன் would have traveled எவ்வளோ தூரம்? 25 மீட்டர் ட்ராவல் ஆகிருப்பார். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நான் காமிச்சிருக்கேன். 25 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார். இங்கே தான் 2.5 இருக்கும், 25 மீட்டர் இருக்கும். 2.5 டைமில் இங்கே இருப்பார் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் பொழுது. சரியா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து இந்த 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 டைம் பீரியட், இந்த டைம் கேப் 0 to 2.5 கேப்பில் அவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு நான் டி அப்படின்னு ஒரு சிம்பிள் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம்? 25 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கார். அதே இது இப்போ அவர் 7.5 செகண்ட்ஸில் இருந்து 7.5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ் அதில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருப்பார்? இங்கே பாருங்கள், இங்கே இதுக்கு இடையில கால இடைவேளை, த டைம் கேப் எவ்வளோ டைம் இடைவேளை இருந்திருக்கு? இந்த இடையில இங்கே 10 செகண்டில் இருந்திருக்கு, இங்கே 7.5ல் இருந்திருக்கு. ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரப்போகுது? டைம் கேப் 2.5 செகண்ட்ஸ். டைம் கேப்னு சொல்லலாம், டைம் இன்டர்வல் கால இடைவேளை, டைம் கேப். இது யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படி தானே சொல்லியிருக்கேன். அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருப்பார்? அவர் 25 மீட்டரில் தூரம் போயிருப்பார். 25 மீட்டர் தான் கடந்து போயிருப்பார். டிஸ்டன்ஸ் டி, டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 25 மீட்டர். அப்புறம் 7.5ல் எங்கே இருந்திருப்பார்? 7.5ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருப்பார். அதே இது பார்த்தீங்கன்னா அதான் 75 மீட்டரில் இருந்திருப்பார். 7.5 செகண்டில் 75 மீட்டரில் இருந்திருப்பார். அதே 100 செகண்டில் 10 செகண்டில் எங்கே இருந்திருப்பார்? 100 மீட்டரில் இருந்திருக்கார். இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாத் லென்த் தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாதையின் நீளம், இதுதான் அவர் கடந்து சென்ற பாதை. இந்த பாதையோட நீளம் எவ்வளவு? 25 மீட்டர். 25 மீட்டர். டைம் இன்டர்வல் 2.5. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் ட்ராவல் பண்ணார் அந்த டைம் இன்டர்வலில்? 25 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கார். அதுதான் நமக்கு இங்கே ஒரு அழகான ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். கால இடைவேளை இருக்கும் பொழுது ஒரே தூரம் போயிருக்கும். அதை நம்ம கிராஃபில் பார்க்கணுன்னா, இப்போது நம்ம இந்த இடத்துல நான் கிராஃபில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கேப் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன். இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு 2 கேப் நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இப்படி காமிக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸும் இங்கே எடுக்கும் பொழுது இந்த வேல்யூஸும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா முதல் கண்டிஷன் என்ன? இந்த 2 வேல்யூ, இந்த கேப் உங்களுக்கு சேமாக இருக்கணும், இந்த கேப் உங்களுக்கு சேமாக இருக்கணும். அந்த கேப் உங்களுக்கு சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கேப் உங்களுக்கு சேமாக இருக்கும். எந்த கண்டிஷனுக்கு? யூனிஃபார்ம் மோஷனுக்கு. யூனிஃபார்ம் மோஷன். நான் இங்கே ஒரு கரெக்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அப்படி வரணும். சரியா? ஆனால் முக்கியமானது இந்த 2 கேப் உங்களுக்கு சேமாக இருக்கணும். சரியா? இப்போ இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் மோஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது மோஷனில் இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னா, முதல் விஷயம் ஸ்டேஷ்னரியாக இருந்தால் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராஃப் ஸ்டேஷ்னரினா எப்படி இருக்கணும்? எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். பொசிஷன் டைம் கிராஃப். ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்டுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் நல்ல முக்கியம்.
அசையாமல் அதே இடத்துல இருந்தால் இங்கே பாருங்கள் இதை மாதிரி இருக்கும். parallel to the time axis. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். parallel to the time axis. ஒரே பொசிஷன் மாறி இருக்காது. இது வந்து மோஷனில் இல்லாத பொழுது எந்த இடத்துல இருக்கோ அப்படின்னா இந்த கிராஃபை பார்த்தா என்ன சொல்லலாம்னா அந்த 0லேருந்து 60வது செகண்ட் வரைக்கும் அந்த பொருள் 40 மீட்டர் தூரத்தில் அசையாமல் அப்படியே அதே இடத்துல இருந்திருக்கு. அப்படின்னா இப்படி வரையணும். அசையுதுன்னா கண்டிப்பாக இப்படி இருக்காது. இந்த லைன் வந்து அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இன்க்ளினேஷன் மாறி இருக்க போகுது. அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஒரு ஆங்கிள் எடுத்துருக்கு, ஒரு ஆங்கிளில் வரையணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சா யூனிஃபார்ம் மோஷன். ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சா யூனிஃபார்ம் மோஷன். இதுலேருந்து நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அந்த பால் வந்து எங்கே இருந்திருக்கு, அந்த பர்சன் எங்கே இருந்திருக்காரு, இப்போ ஒரு வேல்யூ மாதிரி பிளாட் பண்ணலாமே. எக்ஸ் இன் மீட்டர், எக்ஸ் இன் மீட்டர், டி இன் டைம், டி இன் செகண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ட்ராவலிங் 10 மீட்டர் பெர் செகண்டில் போகிறார். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் அவர் ட்ராவல் ஆகிறார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கோமே. ஒரு செகண்டுக்கு இஸ் ட்ராவலிங் 10 மீட்டர். நம்ம அப்படிப்பட்ட கேஸ் தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். அப்போனா அதாவது இஸ் ட்ராவலிங், பர்சன் இஸ் ட்ராவலிங், ட்ராவலிங் 10 மீட்டர் பெர் செகண்ட் to the right from origin அப்படின்னு இது எடுத்துக்கிறேன். முதல்ல டைம் ஈக்குவல் டு 0 எங்கே இருக்குது, டைம் ஈக்குவல் டு 0 ஆரிஜினில் இருக்குது. டைம் ஈக்குவல் டு 0 ஆரிஜினில் இருக்குது. டைம் ஈக்குவல் டு 1 செகண்டில் எங்கே இருக்க போகிறாரு, ஒரு செகண்டுக்கு அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறாரு, 10 மீட்டர் ட்ராவல் ஆகிறார். அப்படின்னா 10வது மீட்டரில் இருக்கார். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்ச படமே அதுதான். 2வது செகண்டில் எங்கே இருப்பார், டைமர் டிக் அப்படின்னு 2வது செகண்ட் அப்படி காமிக்கும் போது எங்கே இருப்பார், 20 மீட்டரில் இருந்திருப்பார். 3வது செகண்டில் எங்கே இருந்திருப்பார், 30. இப்போ இங்கே பாரு 2 கால இடைவேளை. இப்போ ஒரு செகண்ட் கால இடைவேளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்காரு, 10 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்காரு. ஏன்னா இது யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து இன்னும் 2க்கும் 3க்கும் பாருங்கள், ஒரு செகண்ட் கால இடைவேளை எடுத்து பாருங்களேன். ஒரு செகண்ட் கால இடைவேளை எவ்வளோ தூரம் போயிருப்பார், அதுவும் 10 மீட்டர் போயிருக்கார். ரீசன் என்ன, இது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படி நீங்கள் வேல்யூ போட்டேன்னா 4வது செகண்டில் எங்கே போயிருப்பார், 4வது செகண்டில் அப்படி டிக் அப்படின்னு இருக்குன்னா 40 மீட்டரில் இருந்திருப்பார். 5வது செகண்ட் 50 மீட்டர், 6வது செகண்ட் 60 மீட்டர், 7வது செகண்ட் 70, 8வது செகண்ட் 80, 9வது செகண்ட் 90, 10வது செகண்ட் எங்கே இருந்திருப்பார், 100 மீட்டர் போயிருப்பார். அப்படி தானே, 90 மீட்டர் பொசிஷனில் இருந்திருப்பார். எத்தனாவது செகண்டில், 9வது. நம்ம மீட்டர் தான் மேலே போட்டுட்டோம்ல, அதனால் இதை எழுத வேண்டாம். சாரி. இது இப்படி இதை மாதிரி நம்ம டேப்லேட் பண்ணிக்கிறோம். டேப்லேட் பண்ணிட்டோன்னா இது நம்ம கிராஃப் மாதிரி வரைவோமே. கிராஃப் மாதிரி வரைஞ்சா என்ன வரும், பொசிஷன் ஆன் த ஒய் ஆக்சிஸ், டைம் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ வந்து நான் சின்ன சின்ன கிரிட்ஸ் வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 இதோட நிப்பாட்டிக்கிறேன். கீழே இருக்கிறது ஒரு செகண்டில் போகிற மாதிரி எடுத்துக்கோமே. இது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக எடுத்துக்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, t in second, x in meter. இப்போ நான் இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் எப்படி எடுக்கிறேன், 2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர் 8 மீட்டர் 10 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
சும்மா ஏன்னா கிராஃபில் இடம் இல்லைல்ல, அதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ 0 செகண்டில் எங்கே இருந்துச்சு? 0 மீட்டரில் இருந்துச்சு. 1 செகண்டில் எங்கே இருந்துச்சு? இட் வாஸ் அட் 1 மீட்டர். அப்படின்னா இந்த இடத்துல. 2 செகண்டில் எங்கே இருந்துச்சு? 2 மீட்டர். 3 செகண்டில் எங்கே இருந்துச்சு? 3 மீட்டர். 4 செகண்டில் இட் வாஸ் அட் 4 மீட்டர். புரியுதாடா? 10 செகண்டில் இட் வாஸ் அட் 10th மீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நான் இணைச்சேன்னு நினச்சிக்கோங்களேன். இஃப் ஐ ஜாயின் இட் வித் த மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பிளாட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பிளாட் பண்ணுங்கள். பிளாட் பண்ணால் வேர் would it be? இது எப்படி? இட் would be a nice straight line. ஏன் இங்கேருந்து ஆரம்பித்தேன்? இந்த இடத்துல இருந்து. ஏன்னா இது ஆரிஜின்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்க போகுது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் position versus time graph, position versus time graph எப்படி இருக்க போகுது? versus போகும். சரியா? டைம் கிராஃப் எப்படி இருக்க போகுது? லீனியர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்ட்ரெயிட் லைன். டியூரிங் யூனிஃபார்ம் மோஷன் the position versus time graph is a straight line அல்லது ஆர் லீனியர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். புரியுதா? அதே இது position versus time graph for an object stationary, it will be parallel to இணையா யார் இருக்கும்? parallel to the time axis. ஓகே, position versus time graph அது கான்ஸ்டன்ட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். பொசிஷன் இஸ் கான்ஸ்டன்ட், மாறவே இல்லை. நேரத்தை பொறுத்து எல்லா நேரத்துக்கும் பொசிஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் ஃப்ளாட். அதாவது பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ், parallel to t axis. stationary. பெர்பெண்டிகுலர்னா செங்குத்து 90 டிகிரி. ஸ்டேஷ்னரியாக இருந்தால் 90 டிகிரி டு பொசிஷன் ஆக்சிஸ். parallel to இணை, parallel. ஓகே, parallel to time axis. இதான் என்னது? ஸ்டேஷ்னரி. பேரல்ங்கிறது இப்படி லைன் போடுவாங்கல்ல, அதை நீங்கள் பேரல்னு எழுதிக்கோங்க. அது 2 லைன் போட்டு இஎல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அப்படின்னா ஐ ஹோப் யூ வுட் பி கிளியர். இப்போ நான் ஒரு சும்மா ஒரு லைன் கொடுக்குறேனே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கொடுக்குறேனே. என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து போகுது, இப்படி ஒரு இது காமிக்குது. ஸோ அப்படின்னா அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல? ஹி டிடன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கலை. ஸோ இந்த இடத்த நம்ம ஆரிஜின் நம்ம எடுத்துருக்கணும், நம்ம காமிச்சிருக்கணும். சரியா? அதனால் இது ஆரிஜின் நமக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா த பர்சன் டிடன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆரிஜின். எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிறாரு? ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிறாரு. ஏன்னா பாருங்கள், உங்களோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகுது? ப்ளஸ் கோஆர்டினேட்டில் தானே இருக்குது உங்களுக்கு. ஸோ கோஆர்டினேட் இருக்கும்போது அப்படின்னா என்ன இருக்குது? இஸ் ட்ராவலிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாரு. எக்ஸ் டைரக்ஷன் ட்ராவலிங். ஆனால் என்ன நடக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிவிட்டு ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணல. பட் த ஜேர்னி டிட் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆரிஜின். சரியா? த இனிஷியல் பொசிஷன் வந்து நாட் ஆரிஜின். இனிஷியல் பொசிஷன் இஸ் நாட் ஆரிஜின். இனிஷியல் பொசிஷன் இஸ் நாட் ஆரிஜின். புரியுதாடா? சரி, இப்போ வந்து இஃப் இந்த பர்சன் இஸ் ட்ராவலிங் இன் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த லைன் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகிறாருன்னா பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் அது எப்படி இருக்குன்னா இட் வில் பி லைக் திஸ். இப்படி இருந்தால் த பர்சன் இஸ் ட்ராவலிங் இன் த யூனிஃபார்ம் மோஷனில் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிறாரு? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிறாரு.
இப்போ இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இந்த டைம் ஆக்சிஸ் இந்த இடத்த தாண்டுறாருன்னா ஹி கிராசஸ் த ஆரிஜின் அண்ட் மூவ்ஸ் டு த நெகட்டிவ் கோஆர்டினேட் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அந்த நபர் வந்து ஆரிஜின்லேருந்து அதாவது இந்த 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 மோஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ளஸ் எக்ஸஸ் எடுத்திருக்கோன்னா, ஸோ இதுதான் ஆரிஜினாக இருக்குன்னா, இதான் நம்முடைய ஆரிஜினாக இருக்குன்னா, அந்த பர்சன் வந்து எங்கே ப்ளஸ் கோஆர்டினேட்லேருந்து ஐ ஹஸ் ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி ஃப்ரம் த ப்ளஸ் கோஆர்டினேட், ஏதோ ஒரு கோஆர்டினேட்டு அது நம்ம எக்ஸ் நாட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஆரிஜினை தாண்டி எங்கே போகிறார், அது கீழே போயிட்டே இருக்கார், நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறார். அதனால தான் அந்த ஜேர்னி எப்படி இருக்குது, இது ஆரிஜினை தாண்டுற இடம் இந்த இடம், அப்படி கீழே போயிட்டே இருக்கு. சரியா? இஸ் இட் ஓகே? சரி, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வில் லுக் ஓவர் இன்னும் ஒரு டீப்பர் செஷன் ஒன்று இருக்குது, அதில் நம்ம கூட நம்ம லுக் ஓவர் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்த்துடலாம். இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் ரெஸ்ட்டு, ஃப்ளாட்னா டைம் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் ரெஸ்ட்டு. சரியா? லைனாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன், பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப். சரியா? அதாவது இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்டி கிராஃப் வந்து இப்படி மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா, இதை மாதிரி மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, இப்படி இந்த டைரக்ஷன்லேயே ட்ராவல் ஆகுது. அதே இது இந்த லைன் வந்து இப்படி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இன்னும் ஒரு பேராகிராஃப் வாசிட்டா, ஸோ தட் we will be completing this section. இந்த செக்ஷனே முடிக்கலாம். Now let us consider the motion of a car that starts from rest at time 0 from the origin. ஒரு காரு ஆரம்பிக்க போகுதுப்பா தன்னோட பயணத்தை, ஓய்வுல இருந்து ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், சும்மா இருக்குது, அது அப்படி நின்றுட்டு இருக்கு. அப்போ டைமர் வந்து ஆரிஜினில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் பிக்ஸ் அப் ஸ்பீட் டில் டைம் t ஈக்குவல் டு 10 செகண்ட். 10 செகண்ட் வரைக்கும் அப்படி ஸ்பீடை பிக்கப் பண்ணுது. ஆக்சிலரேட்டர் போட்டு மிதிக்கிறார், அப்படி மிதிக்கிறார். அண்ட் therefore thereafter, அதுக்கு பிறகு 10 செகண்டுக்கு மேலே, thereafter moves with a uniform speed till 18 செகண்ட். அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஸ்பீடை பிக்கப் பண்ண பிறகு ஒரு இடத்துல அப்படி பொறுமையாக அது ஆக்சிலரேட்டரே மிதிக்காமல் அப்படியே அழகாக ஓட்டுறாரு. அது பிறகு என்ன நடக்குது, ஒரு நாய் குறுக்க வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இல்லை நாய் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் the brakes are applied at the car stops at time equal to 20 செகண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, 2 செகண்டில் 18 செகண்ட் 2 செகண்டில் ஒரு நாய் வந்துடுச்சு குறுக்க, டக்குன்னு காரை நிப்பாட்டிடுது. ஓகே, அவர் நிப்பாட்டும் பொழுது எங்கே ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் விலகி வந்துட்டார், 296 மீட்டர் விலகி வந்துட்டார். இதை எப்படி படமாக வரைகிறது? The position versus time graph for this case is shown in figure 3.3. We shall refer to the graph in our discussion in the following section. இப்போ வந்து இந்த இதில் வந்து என்னென்னா, இப்போ அந்த கிராஃபை நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 8வது நொடி வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த கார் வந்து ஸ்பீடிங் அப், ஆக்சிலரேட்டர் போட்டு மிதிக்கிறாங்க. அதனால் அந்த டைமில் ஆக்சிலரேட் ஆகிறதுனால பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் எப்படி இருக்குது பாரு, இதை மாதிரி இருக்குது, வளைவு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து யூனிஃபார்ம் ஸ்பீடு மெயின்டைன் ஆகுதான். எத்தனாவது செகண்ட் வரைக்கும், 18வது செகண்ட் வரைக்கும் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அவர் ஆக்சிலரேட்டரே மிதிக்கலை. அவனை பாருங்கள், ஆக்சிலரேட்டரே மிதிக்கலைன்னா அழகா சீரான வேகம், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஈக்குவல் டைம் இன்டர்வல். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், டைம் இன்டர்வல் நான் 2 எடுக்கிறேனே, டைம் இன்டர்வல் 2 எடுத்தால் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே அடுத்து இங்கே ஒரு டைம் இன்டர்வல் நான் எந்த இடத்துல எடுக்கிறேன், ஐ எம் டேக்கிங் பிட்வீன் த ஸ்பேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எடுக்கிறேன். அந்த இடத்துல எடுக்கும்போது அது வந்து எப்படி இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி எ ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், அதே ஈக்குவல் கேப் வந்திருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கேப்பையும் பாருங்கள், இந்த கேப்பையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் பண்ணுறேன். இது 8வது செகண்ட்லேருந்து 18வது செகண்ட் வரைக்கும் எப்படி இருக்கான், இட் இஸ் a straight line, யூனிஃபார்மாக அவர் ஆக்சிலரேட்டரே மிதிக்காமல் இருக்கார். 18வதுலேருந்து
18வதுலேருந்து 20வதுல என்ன அப்ளை பண்ணுறாரு? பிரேக் அப்ளை பண்ணுறாரு. இப்போ ஸ்பீடு குறையுது, அப்படி தானே? வேகம் குறையும்ல, பிரேக் அப்ளை பண்ணால் காரோட ஸ்பீடு குறையும்ல. அது 20வது செகண்டில் என்ன ஆயிடுது? அந்த காரு ஓய்வுக்கு வந்துடுது. ஓய்வுக்கு வந்துடுதுன்னா இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இந்த 18 to 20 அந்த இடத்துல நாய் வந்துடுச்சு. 2 செகண்டில் டக்குன்னு அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கிராஃப் எப்படி இருக்குது? இப்படி லைட்டாக இதை மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? கார் ஸ்பீடை பார்க்கும்போது இந்த இடத்த பாருங்கள், நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த இடம் இப்படி ஏறுது, இதை மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி 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 வளைக்கக்கூடாது. உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த லெக்சர்ஸ் வந்து இதை மாதிரி. ஓகே, இது ஸ்பீடிங் அப். ஸ்பீடிங் டவுன்னா எப்படி இருக்குது? இந்த மாதிரி. பிரேக் அப்ளை பண்ண பிறகு அப்படி ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது ஸ்பீடிங் டவுன், இது ஸ்பீடிங் அப். இந்த பிளாக் கலர் எதை குறிக்குது? யூனிஃபார்ம் மோஷனை குறிக்குது. ஸோ இந்த சூழ்நிலையை தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபார் திஸ் சிச்சுவேஷன் இஸ் பீங் பிளாட்டட். இந்த சிச்சுவேஷனை நமக்கு பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஐ ஹோப் திஸ் வுட் பி அ வெரி நீட் அண்ட் டீடைல்டு செஷன் ஃபார் யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், அண்ட் see you in the next video. நன்றி.